துண்டு சீட்டு வச்சு பேசுறது ஒன்றும் தவறான காரியம் கிடையாது. ஏன்னா அரசியலில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே துண்டு சீட்டுனா அது வந்து என்ன கண்டென்ட் பேச போறோம், சில விஷயங்கள் மறந்துடக்கூடாதுக்காக எழுதி கொண்டு வருவாங்க. ஆனால் விஜய் அப்படி பேசிட்டே இருக்கும்போது இப்படி சில பேர் நம்மள பேசுறாங்க. அது எப்படி இருக்குன்னா, என்னத்தை எழுதிருக்காங்க எனக்கு இதை எழுதி சொல்லி படிக்க சொன்னதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலே வேணும், என்னவா இருக்கும், அட பெரிய எழுத்தா எழுதி சொல்லுங்க, எனக்கு கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது அப்படின்னு அப்படி நின்றுட்டாப்ல, ஸ்டக் ஆயிட்டாப்ல. நம்முடைய அரசியல் எதிரிகள் வந்து நம்மளை பேசுவாங்க இல்லையா, அது மாதிரி நம்ம இப்போ வந்து நம்மள சில பேர் விமர்சனம் பண்றாங்க. அதாவது எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, அப்படி திருப்பி இப்படி தனியா 50 வருஷமா ஒரு துண்டு சீட்டு கூட நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னொரு துண்டு சீட்டா, அவராது துண்டு சீட்டு, இவர் ஏ4 சீட்டு. இவனை என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், எப்படி இவனை இது பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம். தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே.